அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது ஐப்பசி 29 நவம்பர் 15 சனிக்கிழமை, தேய்பிறை ஏகாதசி திதி, உத்திர நட்சத்திரம், விஷ்கம்பம் நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய விசேஷத்தில் இன்றைக்கு ஏகாதசி விரதம் இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லி இன்றைய நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு வைஷ்ணவ மத்வ ஏகாதசி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவரவருடைய சம்பிரதாயத்தின்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது பக்ஷந்தோறும் வரக்கூடியது. பக்ஷம்ன்றது ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நல்ல ஆயுசும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடியதாக ஐதீகம் இதனுடைய பலனாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பலன்கள் 1000 இருக்குன்னா அதில் இது ஒரு பலனாக இருக்கும். அதாவது நமக்கு உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு காய்ச்சல் வருகிறது, வயிற்று வலி வருகிறது, ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான நோய் நொடி வருகிறதுன்னா மருத்துவர்களுடைய அறிவுரை என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு டயட், நல்ல லிக்விட் டயட்ஸாக எடுத்துக்கங்க, கஞ்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இல்லை சாலிடாக தான் வேணும்னு சொன்னால் லைட்டாக வேக வைத்த மாதிரி இடியாப்பம், இட்லி இதை எடுத்துக்கங்க, ப்ரெட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவிற்கு நம்ம அந்த உடலுக்கு பட்டினி போடுகிறோமோ, சாப்பிடாமல் இருக்கிறோமோ, நோய் சீக்கிரம் குணமாகும்னு சொல்லி. ஏன்னா இந்த உடலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள்லாம் ஜீரணத்தை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கு இல்லையா, அதை செய்யாமல் அதற்கு ஓய்வு கொடுக்கும்போது வேறு விஷயங்கள் உடலில் நடக்கும். அதனால் இந்த நோய்க்கு எதிராக இந்த உடல் இன்னும் சிறப்பாக செயல்படும், நோயிலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இது போல் ஒரு பட்சத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம இந்த உறுப்புகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கறது அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், பிரதோஷ விரதம் இருக்கேன், கிருத்திகை விரதம் இருக்கேன், சஷ்டியில் இருக்கேன், சதுர்த்தியில் இருக்கேன்னு சொல்லி நிறைய நாள் இருப்பாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அப்படி இருக்கிறதுனா ஒரு பொழுதுன்னு சொல்லி இருக்கலாம். மற்றபடி முழுக்க விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தாண்டி நம்ம இந்த விரத நாட்களில் அந்த ஆகார நியமத்தை செய்யாமல் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டே நம்ம விரதம் இருக்கிறோம், உடம்புல என்னங்க இருக்குது, எல்லாம் மனசில் தானே இருக்குது அப்படின்னு நினைக்க முடியாதுன்னா, வழக்கமான ரொட்டீன் ஒர்க்கில் நம்ம இருந்தோம்னா அதில் தான் நம்முடைய எண்ணமானது செயல்படும். சாப்பிடாமல் இருக்கோன்னு சொன்னால் விரதம் இருக்கிறோன்ற அந்த கான்ஷியஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பெருமாளினுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம நாராயணா நாராயணா நாராயணான்னு மனசில் சொல்லிகிட்டே இருப்போம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு மனசில் சொல்லிகிட்டே இருப்போம். அவங்களுக்கு தெரிந்த வந்த வகையில் சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுபோல் சூக்தங்கள், புருஷ சூக்தம், நாராயண சூக்தன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய பேர் இது போல் நாட்களில் வீட்டில் பாகவதம்லாம் வச்சுருப்பாங்க, படிப்பாங்க, ராமாயணம் வச்சுருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. இது போல் விரத நாட்கள்னு சொன்னால் ராமஜெயம் எழுதிட்டு இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயம் அந்த பகவானுடைய தொடர்பு, அந்த மகாவிஷ்ணுவுடைய ஒரு சிந்தையில் நம்ம இருப்போம். அப்போ விரதம் இருக்கிறோன்னும் போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும், அது ஞாபகத்தில் இருக்கும், அது சம்பந்தமான ஒரு நிலையிலே நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது உடல் மனம் ரெண்டுமே செம்மையாகுது, தூய்மையாகுது, ரெண்டுமே பலப்படுகிறது. அதனால தான் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கடுமையாக இந்த விரதங்கள் அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் வைராக்கியத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம் கூட அதிகமாக வரும். ஏன்னா அவங்க நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பாங்க, வைராக்கியத்தோடு இருப்பாங்க. யாருக்கும் கீழ்ப்படிந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்ட்டுலாம் நினைக்க மாட்டாங்க. அதுபோல் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதுபோல் தொடர்ச்சியாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் தீர்க்க ஆயுசோடு இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய அந்த பிராணனை காக்கக்கூடியது அன்னம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. அது சரியாக இருக்கும்போது இந்த பிராணன் ரொம்ப நாள் இருக்கும், இந்த உடல் ரொம்ப நாள் இருக்கும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனான்னு கேட்குறாரு இல்லையா சித்தர், அதுபோல் விஷயங்களை சொல்லலாம். இப்படி நிறைய வழியில் நம்ம சிந்தித்து பார்த்தாலும் கூட இந்த விரதம்ன்றது நமக்கு அவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை செய்தால் தான் அடுத்த தலைமுறையினர் அதை செய்ய முன் வருவாங்க. அதற்காகவும் கூட நம்ம செய்யணும். அப்படியாக இன்றைக்கு ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்போம். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை சிந்திப்போம்.
கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், துலாத்தில் சூரியன், சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய சௌகரியங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் செப்பனிடுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, அல்லது வாகனங்களை புதுப்பிக்கிறது, சர்வீஸுக்கு வாகனங்களை கொடுக்கறது. ஆபரணங்கள் ரொம்ப காலமாக அணிந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் அதை நல்ல புதியதாக தெரியும்படியாக பாலிஷ் போடுறது, அதில் ஏதாவது சரி பண்ணணும்னு சொன்னால் சரி பண்ணுறது. நிறைய பேர் ஆடைகள் எல்லாம் நன்றாக அலங்காரம் பண்ணுற மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுவாங்க, அதை செய்யறது. இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செய்யலாம். வீட்டை, வாகனத்தை, உங்களுடைய ஆபரணங்களை நல்ல அளவிற்கு விசேஷமாக பலப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கிறது, அந்த எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய்வு ஒழிசிலே கிடையாதுன்ற அளவுக்கு செய்கிறது, அந்த பலனானது இருக்கிறது. இன்றைக்கு ஒன்றை படிக்க ஆரம்பிக்கணும்னு உட்காந்துட்டிங்கன்னா படித்து முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பீங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான். நடுவில் ஒரு காஃபி டீ கொண்டு வச்சா கூட அது சூடாறி போய் ஆடை கட்டி அப்படியே இருக்கும், நீங்கள் கவனிக்க கூட மாட்டீங்க. மற்றவங்கெல்லாம் எந்திரிச்சு கேன்டீனுக்கு போனால் கூட நீங்கள் போக மாட்டீங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவீங்க. அப்படியான பலன் இருக்குது. மிதுனராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. அப்போது என்ன பண்ணணும்னா முதலீடு செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். உங்களுடைய பணத்தை அப்படியே நீங்கள் ஒரு வங்கியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஏதோ வட்டி கிடைக்கலாம், அது பாதுகாப்பாக இருக்கும். அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதை இன்னும் டெவலப் பண்ணலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்கலாம். தசாபுக்தி சாதகமாக இருக்கும்போது தைரியமாக செய்யலாம், அல்லது இன்றைக்கு அதை பற்றி சிந்திக்கலாம். கடகராசி என்பர்களே, இன்றைக்கு குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கும் உங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கற்றுக்கிறதுக்கும் விருப்பம் தெரிவிப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. அப்படியாக இன்றைய நாளில் மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு பெருமிதம், சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததோ, தோல்வியை கொடுத்ததோ, நஷ்டம் கொடுத்ததோ, அது எதனால் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் எனக்கு இந்த படிப்பு வேலையை கொடுக்கல, ஏன் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, டைம் வேஸ்ட்டு போய் அடுத்துட்டு பாருங்கன்னு சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. எதனாலும் தெரிந்து கொண்டால் இன் ஃப்யூச்சரில் அது போல் விஷயங்கள் நடக்காமல் அவரை பலப்படுத்தி கொள்ள முடியும். எந்த இடத்துல பலவீனம் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கப் போகிறது. சில சமயத்தில் நம்ம தேடி போனால் கூட ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு உங்களை தேடி வாய்ப்பு வருவது, உங்களுக்கு பிடித்தவங்க உங்களை பார்க்குறது, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, உங்களோட சேட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்கள் சேருக்கு பாஸ் பேசிட்டு போவார். மற்ற நாளில் நீங்கள் அவரை போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அது கூட கொடுத்துருக்க மாட்டார். அப்படியான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும். துளாராசி என்பர்களே, இன்றைக்கு வேலை சம்பந்தமாக கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும். நிறைய வேலை உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் மீது வேலைகள் சுமத்தப்படும், வேலை பளு உங்களுக்கு இருக்கும். வீட்டில் இருந்தாலும் கூட வீட்டில் வேலை அதிகமாகும். ஆனால் கடைசியில் அதனால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நம்மளால் இவ்வளோ வேலைன்னா செய்ய முடியுமா, இவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நல்ல வீடு, மனை, வாகனம், வேலை, தொழில் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இது எல்லாம் ஒருத்தர் கிடையாது. யாருக்கு எதற்கான தேவை இருக்கிறதோ, தசை புக்தி எப்படி உங்களை வழி நடத்துகிறதோ,
எதற்காக நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அந்த பலனை அடையலாம். ஆக மொத்தம் இது சிறந்த நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய பொறுப்புகள் கடமைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் செஞ்சு ஆகணும், இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ பொறுப்பு இருக்குது, இன்றைக்கி உட்கார நேரமே இல்லை அப்படின்னு ஓடிட்டே இருப்பீங்க. ஆனால் வேலையெல்லாம் நடந்துடும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் கடந்த 2-3 நாளாக தள்ளி போட்ட காரியங்களெல்லாம் செய்யலாம். பிரயாணங்களை செய்யலாம். எங்கேயாவது சைன் பண்ணுறது, புது விஷயங்களை ஆரம்பிக்கிறது, சொத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே தான் நீங்கள் ஃபுல்லாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வேறு கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம். அப்படிப்பட்ட விஷயம்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலன் தரும். கும்பராசி என்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். அது சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவர் 6ஆம் அதிபதின்றனால கடன் வாங்கிறத கொடுக்கறத தவிர்க்கலாம். ஆகார நியமம், வெளியில் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஃபுட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கா, இப்போ செஞ்சது தானா, அதில் ஏதாவது உடலுக்கு தீங்கு இழைக்கக்கூடியது இருக்கா அப்படின்னு மாதிரி சாப்பிட்றது கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டிங்களா, அப்படி கிடையாது. கொஞ்சம் இது போல் பார்த்துக்கிறது நல்லது. ராகு கேதுக்களுடைய தாக்கம் இருக்கும்போது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான அம்சம் அதிகமாக இருக்குது. 8ல் சந்திரனும் இருக்கார்ல, அதனால் இன்றைக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு ரொம்ப தரமானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை, பேறுகளை கொண்டு சேர்க்கிறது. பிள்ளைகளை அவங்களுடைய ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கிறது, வேலைக்கு அனுப்புறது, வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அதெல்லாம் செய்யலாம். ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, வீட்டுக்காக வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அது அமைஞ்சிரும். அந்த யோகம் இன்றைக்கு இருக்குது.